வணக்கம், இது நம்ம வீட்டு திரை. நான் சங்கர். இந்த வீடியோ நான் ரிவ்யூ பண்ண போகிறது தமிழ் படம் கண்ணகி. இந்த படம் போன வருஷம் டிசம்பர் மாதம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, ஷாலின் ஜோயா, வித்யா பிரதீப், மயில்சாமி மற்றும் பலர் நடித்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு யஷ்வந்த் கிஷோர். இது கலை, நேத்ரா, நதி, கீதான்ற 4 பெண்கள் அவங்கவுங்க வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகளை பற்றின ஒரு கதை. ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது உண்மையா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா பெண்களோட கஷ்டத்தை பெண்கள்னால மட்டும்தான் சொல்ல முடியுன்றது இல்ல, ஆண்கள்னாலையும் அதை உணரவும் முடியும். அது மட்டும் இல்லாம அதை ரொம்ப உணர்வுபூர்வமா வெளி உலகத்துக்கு சொல்லவும் முடியுன்றத இந்த படம் மூலமா நிரூபிச்சிருக்கிறாரு டைரக்டர் யஷ்வந்த் கிஷோர். கலை, நேத்ரா, நதி, கீதான்ற அந்த 4 பெண்களோட வாழ்க்கையை ரொம்ப யதார்த்தமாகவும் இன்டென்ஸாகவும் எமோஷனலாகவும் சொல்லியிருந்தாங்க. கலைக்கு அவளோட கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கிறதுல பிரச்சனை, நேத்ராவுக்கு விவாகரத்து பிரச்சனை, நதிக்கு அவள் ஆசைப்பட்ட மாதிரி வாழணும், எந்தவித ஒரு கமிட்மெண்ட்லையும் சிக்கிக்க கூடாதுன்ற பிரச்சனை, கீதாவுக்கு தான் வயிற்றுல வளர்ற கருவை கலைக்கணுங்கிற பிரச்சனை. இப்படி அந்த 4 பெண்களோட சிச்சுவேஷன்ஸை ஒரே கதையா ரொம்ப அழகா காமிச்சிருந்தாங்க. நமக்கும் அந்த 4 போர்ஷன்ஸும் வெவ்வேறையா தெரியாது, ஒரே கதையா தான் ஃபீல் ஆகும். ஏன்னா என்னதான் ஒரு போர்ஷன்ல வரக்கூடிய கேரக்டர்ஸோட பேர்கள் மாறினாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்ம சமூகத்துல பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் தான். அதனாலே நமக்கு அது கலை, நேத்ரா, நதி, கீதான்ற தனிநபர்களோட கதையா தெரியாம ஒரே கதையா ஒரு பொண்ணோட கதையா தெரியும். எனக்கு அப்படிதான் தெரிஞ்சிச்சு. அவங்களும் அதை அப்படிதான் கன்வே பண்ணியிருந்தாங்க. கலையோட போர்ஷன் என்னன்னா, கல்யாண வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு, அவளை நிறைய மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வராங்க. வெவ்வேறு காரணங்களால எந்த ஒரு சம்பந்தமும் நடக்காம போயிருது. ஆனா அவ ஒரு மாப்பிள்ளையும் தான் கணவனா நினைச்சுதான் வந்து நிக்கிறா. அப்ப அவளோட மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தா அவ அந்த வாழ்க்கையை எப்படி இறுக்கி பிடிச்சுக்க பாப்பா. அதுதான் நேத்ராவோட போர்ஷன். புருஷனே அவளை வேணான்னு சொல்லி டைவர்ஸ் கேட்கிறான். ஆனா இவனால அந்த வாழ்க்கையை வேணான்னு சொல்ல முடியல. ஒரு கட்டத்துல வெறுத்து போய் டைவர்ஸ் கொடுத்துட்றா. அப்புறம் அவளுக்கும் இன்னொருத்தருக்கும் காதல் வருது. ஆனா அவனும் அவளை விட்டுட்டு போயிடறான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்து மேல எவ்வளவு வெறுப்பு இருக்கும். அதுதான் நதியோட போர்ஷன். கல்யாணம், கமிட்மெண்ட் எதுவும் தேவையில்ல, நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழணும்னு வாழ்றா நதி. ஆனா ஒரு கட்டத்துல அவ வாழ்க்கையில மறுபடியும் காதல்னால ஒரு பிரச்சனை வந்துருது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணு பிரெக்னன்ட் ஆயிட்டா என்ன நடக்கும்? அதுதான் கீதாவோட போர்ஷன். கல்யாணமும் ஆகல, சொந்த பந்தமும் யாரும் இல்லை, தனக்குள்ள கருவா உருவாயிருக்கிற ஒரு உறவையும் கலைக்க நினைக்கிறா கீதா. இதுதான் அந்த 4 போர்ஷன்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்ட். இதனாலதான் அந்த 4 வெவ்வேறு கதைகளும் நமக்கு ஒரே கதையா தெரியறதுக்கான காரணம். ஸ்கிரீன் பிளேஸ் 2.5 மணி நேரம் படம். பெருசா என்டர்டெய்னிங்காவோ எங்கேஜிங்காவோ இல்லைனாலும் த்ரூ அவுட் த ஃபிலிம் அந்த எமோஷனல் கனெக்ட் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமா இந்த போர்ஷன் நல்லா இருக்கு, அந்த போர்ஷன் நல்லா இருக்குன்னு எதையும் நம்மளால பர்டிகுலரா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே நமக்கு ஒரே போர்ஷனா தான் தெரியும். ஈவன் நீங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டை ப்ரிடிக்ட் பண்ணாலும் அது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஏன்னா அதுதான் படத்துக்கான ஒரு பெர்ஃபெக்ட் கிளைமேக்ஸ். ஓவராலா அந்த ஸ்கிரீன் பிளேல எமோஷனல், இன்டென்ஸ், ரியாலிட்டின்னு எல்லாத்தையும் ரொம்ப அழகா பிளெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற கமிட்மெண்ட்டோட வாழாம ஒருத்தருக்கு ஒருத்தரா, அதாவது எனக்காக நீ உனக்காக நான் ஒருத்தருக்கு ஒருத்தரா வாழணும்னு சொல்லியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப யதார்த்தமா இருக்கும். குறிப்பா ஒரு போர்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் டோனை ரொம்ப டிஃப்ரெண்டா காமிச்சிருந்தாங்க. முக்கியமா கீதாவோட போர்ஷன் முழுக்க டார்க் டோன்ல இருந்தது. பார்க்க ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. அதே மாதிரி மியூசிக் வைஸ் சாங்ஸும் சரி, பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, அந்த கதைக்கும் சிச்சுவேஷன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேரக்டரைசேஷன் வைஸ் எல்லா கேரக்டர்ஸையுமே ரொம்ப யதார்த்தமா வடிவமைச்சிருந்தாங்க. குறிப்பா 4 வெவ்வேறு கேரக்டர்ஸ்க்கு ஏற்படக்கூடிய வெவ்வேறு சிச்சுவேஷன்ஸை ஒன்னா லிங்க் பண்ணியிருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரியே மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாம மற்ற சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸையும் ரொம்ப யதார்த்தமா காமிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஆக்டிங் வைஸ் கீர்த்தி பாண்டியன், அம்மு அபிராமி, வித்யா பிரதீப், ஷாலின் ஜோயான்னு ஒருத்தரும் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப யதார்த்தமாகவும் எமோஷனலாகவும் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அடுத்து டைரக்டர் யஷ்வந்த் கிஷோரோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையா இருந்துச்சு. மற்றபடி படத்தில் நடிச்சிருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷனை நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. மொத்தத்துல இந்த கண்ணகி நம்ம மனசுக்கு பாரமான ஒரு அபாரமான படைப்பு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படம். தயவுசெய்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஏதாவது கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பெல் ஐகானை தட்டி விட்டீங்கன்னா நான் போட்ட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நானும் உங்களுக்கு நல்ல படங்களா, வெப் சீரிஸா ஜஸ்ட் பண்ண ரிவ்யூ பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.